உங்கள் குழந்தையை இது போன்று பாழாக்க போகிறீர்களா? பெரும்பாலான பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு அவ்வளோ அறிவு, செல்போன்ல எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணும் என்று வீணான பெருமை கொள்கின்றனர். 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கைபேசியை உபயோகித்தால் எதிர்காலத்தில் மயோபியா, அதாவது அவர்களின் தூரப்பார்வை பாதிக்கப்பட்டு சீக்கிரம் கண்ணாடி போடும் நிலை ஏற்படும். பின்பு வாழ்க்கை முழுவதும் உங்கள் குழந்தை தான் அவதிப்பட வேண்டும். ஸ்பீச் டிலே, அதாவது உங்கள் குழந்தைகள் பேச ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட 49% வரை வாய்ப்பு இருக்கிறது. வர்ச்சுவல் ஆட்டிசம், அதாவது கைபேசியிலே மூழ்கி போய் யாரிடமும் சரிவர பேச முடியாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகி பள்ளி வகுப்புகளிலும் குறைந்த மதிப்பெண்களையே பெறுவர். இன்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வலம் வரும் பெரும்பாலான காணொளிகள் குழந்தைகளுக்கு ஏதுவானதல்ல. அதனால்தான் பல குழந்தைகள் தங்கள் வயதிற்கு மீறியவற்றை பேசவும் அதில் ஈடுபடவும் செய்கின்றனர். சிறு வயதில் நானும் என்னுடைய சகோதரர்களும் பாப்பாய் போன்ற தொடர்களை பார்த்து ஸ்பினாச் என்ற கீரையினை உண்டு பைசப்ஸ் தசைகளை பார்ப்போம். அது போன்ற நல்லவற்றை தூண்டும் தொடர்கள் இன்று உண்டா என்ன? சற்று சிந்திப்போம். நன்றி.